எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட்டு. அ. இப்ப எங்களோடது என்னன்னா, இப்ப எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி, எங்க அப்பா சொல்ற மாரி போய் சொல்லுவேன். அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்? கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு குசு குசு மாதிரியா குசுன்னு. அப்போ டென்ஷனா இருக்கும். எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும். ஆ. அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. இப்ப என் தம்பி சார், காலைல 12 மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான். பாத்ரூம் போயிட்டு வருவான், காஃபி ரெடியா இருக்கும். அப்ப காஃபி குடிச்ச உடனே, "தம்பி இந்தா சாப்பிடு." ஆம்ப்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க. நான் கேட்பேன் ஒரே வார்த்தை, "அம்மா சாப்பாடு மட்டும் போடு." "ஏன் கையிலயா? எடுத்து போட்டு தின்னு." நீ அப்படின்றாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. சரியா? இதுதான், அம்மா எப்படி வளர்த்தி வச்சிருக்காங்க இதுதான் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் தாய் ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே. போற இடத்துல என்ன பண்ணுவேன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார். சின்ன வயசுலேருந்தே என்ன மெய்டு மாதிரியே ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணுன்ற மாதிரியே வளர்ப்பாங்க. ஆ. வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல. இங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டான வச்சு மண்டையில ஒரே அடி அடிப்பாங்க சார். குண்டா வச்சு. ஆம். என்ன கையில கிடைக்குது? இந்த பாத்திரம், அந்த பாத்திரம்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து, குச்சியில இருந்து, குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன் சார். உங்க பொண்ணால உங்க கணவர் குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கா? ஒரு ரசம் வச்சா கூட வந்து அப்போலாம் நல்லா சொல்லுவாங்க சார். "நீ வச்சா ரசம் வச்சுக்க அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஆளே இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. இப்பலாம் அப்படி இல்லங்க சார். எல்லாமே வந்துட்டு பொண்ணு தான். ஆ. நான் வந்து டீ எடுத்துட்டு போய் குடுப்பேங்க சார். அந்த டீ டம்ளர் காஞ்சு போயிருக்கும். 2 நாள் கழிச்சு, அந்த டீ டம்ளர் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா, "அப்பா அந்த டம்ளர் நீ எடுத்துன்னு போய் போடுறியாப்பா?" "நான் போடுறேன்ம்மா உனக்காக. நான் வேலை செய்யணுமா? நான் செய்றேன் உனக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார். எல்லாமே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த இது கிடைக்கலையே பாசம். இப்ப நான் தண்ணி குடிக்க உட்கார்றேன்னா கூட, "அப்பா தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடுங்கன்னா" எங்க அப்பா அங்கருந்து ஓடி வருவாரு. "என்னம்மா அம்மு, தண்ணி வேணுமா? இந்தா அப்பா குடுக்குறேன்." அதே அம்மானா மரியாதையா எழுந்து போய் குடி, இல்ல அப்படியே விக்கிட்டே உட்காரு. அப்பா வந்து எதா இருந்தாலும் எனக்கு பண்ணுவாரு. என்ன ஒரு வேல கூட செய்ய விட மாட்டாரு. ஆனா எங்க அம்மா வந்தோனே, "இந்த வீட்ட பெருக்கலையா? இதையும் நான் தான் செய்யணுமா? அம்பளி நான் உனக்கு செய்றேன். என்ன சொன்னா அம்மா? உன்ன வீட்ட பெருக்க சொன்னாளா? நான் பெருக்குறேன். நீ பண்ணாத." அம்மாவுக்கு வந்து இப்படியே இருந்தா போற வீட்லயும் இதே மாரி பண்ணுவாளான்னா, என் பொண்ண எப்படி கரெக்ட் தானே? பாத்துக்கணும்னு இப்போ இங்க துணி மடித்து வைக்க சொன்னா மடிச்சு வச்சுறாரு, கூட்டுறாரா மடிச்சு அது வச்சுறாரு. 2 நாள் கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குடும்பம் நடத்தாருன்னா நீங்க தான் அவர நடத்தணும். அவரு மடிக்க வந்து அங்க நடத்த சொல்லலாம் முடியாதுல்ல. சார். என்ன கல்யாணம் பண்ணி போறவர மடிக்க சொல்லலாம் சார். அந்த தம்பி ரொம்ப பாவம். யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருக்கோ தெரியல. அ. அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட்டு. அ. இப்ப எங்களோடது என்னன்னா, இப்ப எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி, எங்க அப்பா சொல்ற மாரி போய் சொல்லுவேன். அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்? கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு குசு மாதிரியா குசுன்னு. அப்போ டென்ஷனா இருக்கும். எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும். ஆ. அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. நான் தலையில போடுற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலக்ஷன் தான் இருக்கும். இப்ப கூட நான் எங்கேயாச்சும் வெளிய போணும்னா, நான் வந்து இங்க சென்னையில படிக்கிறது தொட்டு அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க. நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இது ஓகேவா? அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 நாள் தான் சார் இருக்கும். 3வது நாள் கரெக்ட்டா அடுத்த நாள் காலையில டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு வெளிய வந்து பார்த்தா, அப்படிம்பாங்க. சரி, அதிலயே எனக்கு தெரிஞ்சிரும். கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக, "என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா?" அப்படின்னுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். ஆ. அங்க கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நான் இங்க இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டா, எங்க போற? அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு. ஃப்ரெண்டுகள் வெளிய போனாங்கன்னா, என் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நான் அதாவது என்ன பண்றது, "உன் ஃப்ரெண்ட் நம்பர் குடு" அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன். இல்லையா போய் லொகேஷன் அனுப்பு அப்படின்ருவேன். நீங்க போன் எடுத்தா நான் என் ஃப்ரெண்டு நம்பர் வாங்குறேங்கிறாங்க. அது ஒரு கால்லாம் எடுக்கலாம். அப்பா 1 கால் பண்ணுவாரு, 2 கால் பண்ணுவாரு. தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் இன்னொரு கால் பண்ணி, "அப்பா ஏன்ப்பா இங்க தான்ப்பா இருக்கேன்னா?" சரின்னு வச்சுருவாரு. வீடியோ கால் பண்ணு. "இங்க இருக்கியா? லொகேஷன் அனுப்பு." இல்ல எங்க இருக்க ஃபோட்டோவாச்சும் எடுத்து அனுப்புன்றாங்க. இல்ல வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவ காட்டுன்றாங்க. இப்பலாம் லைஃப்ல இந்த யாரார் எப்படி இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் வயசு எங்க அப்பாலாம் தாட்டுனதே இல்லையே. ஏதாவது ஒரு விஷயம் சார், எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு. இந்நேரத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணியிருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு அப்படின்றாங்க. இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணுன்றாங்க. நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணான்றாங்க. ஏன்? உங்க அப்பா வந்து உங்கட்ட சொல்ல மாட்டாரு. என்கிட்ட சொல்லுவாரு. "எதுக்கு நீ அனுப்புன?" அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன்? இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் ப்ளே பண்றாரு. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என் தம்பி சார், காலைல 12 மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான். பாத்ரூம் போயிட்டு வருவான், காஃபி ரெடியா இருக்கும். அப்ப காஃபி குடிச்ச உடனே, "தம்பி இந்தா சாப்பிடு." ஆம்ப்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க. நான் கேட்பேன் ஒரே வார்த்தை, "அம்மா சாப்பாடு மட்டும் போடு." "ஏன் கையிலயா? எடுத்து போட்டு தின்னு." நீ அப்படின்றாங்க. ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. சரியா? அம்மா எப்படி இதுதான், வளர்த்தி வச்சிருக்காங்க இதுதான் அப்படின்னு கேள்வி பெரிய- கேட்கக்கூடாது. இதுதான் தாய் ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே. அ. போட்டு வானா போட்டு வா. போட்டு வந்து அவரே சாப்பாடு போட்டு குடுக்குறாரு. அவருக்கு தெரியறது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு தான் கேட்கிறோம். புரியுதா நான் பேசுறது? புரியுது. நல்லா பேசுறீங்க. சார் அவங்க பண்ற சில்லித்தனமான ஒரு விஷயம் வேர்ட்ஸ் என்ன அப்டின்னா,
1000 இருந்தாலும் என் மகனை போல ஆகுமா? நாளைக்கு என் மகன் தான் எனக்கு சோறு போடுவான். நீ ஏன் போட போற? அப்படி ஒண்ணுங்க சார். நானும் வேலைக்கு போறேன். நானும் படிச்சிருக்கேன். எங்க அண்ணா என்ன வந்து சேலரி எடுக்கிறானோ, சேம் சேலரி நானும் எடுக்கிறேன். ஏன் நான் நாளைக்கு வந்து உங்கள பார்த்துக்க மாட்டேனா? அவங்க வேலைக்கு போறாங்க, பணம் குடுப்பாங்கன்றது நம்ம பையன் தான் நம்மள பாப்பா. அவங்க சொல்ற பாயிண்ட் சரிதாங்க. அது வந்து நாளைக்கு வந்து இவங்க வீட்டுக்கார, இவங்க மாமியார கேட்டு தானங்க நம்மளுக்கு செய்யணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க அப்பா அம்மாவை எப்படி வந்து பார்த்துக்கணும்னு பையன் நினைக்கிறாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் உரிமை இருக்கு. அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவங்க சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்கணுங்கிறது இது யாரையும் கேட்கணுங்கிறது இல்லை. எவ்வளவு பெண்கள் கணவன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா நான் பார்த்துப்பேன், அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் செய்யறதுல தலையிடக்கூடாதுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு கண்டிஷன் போட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே மாறுற மைண்ட் செட் இல்ல சார். நீங்க என்னம்மா அவ்வளோ அடமெண்டான ஆளாம்மா? சொன்னா மாத்திக்க மாட்டீங்களாம்மா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஏத்துக்கிறது கஷ்டம்தான் சார். நான் கொஞ்சம் பாப்பீங்க, பொண்ணுகிட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரி நான் கொஞ்சம் நினைப்பீங்க. இதுதான் சார் வாங்கக்கூடாது. மைண்ட் செட். கண்டிப்பாங்க சார். பையன்கிட்ட வாங்கிக்கலாம். பையன்கிட்ட நம்மளுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணும் சார். பொண்ணுகிட்ட வாங்கக்கூடாதுன்றதை நான் கண்டிப்பா நினைப்பேன் சார். அவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருது, அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, கண்டிப்பா சார். அவருக்கு அவர் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், செலவு பண்ணணும். ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க போற இடத்துல அது ஒரு பேர், அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு பேர் வந்து ஏன் இது மட்டும் கேட்க மாட்டீங்களா? இது மட்டும் உங்க பையன்கிட்ட வாங்கும்போது உங்க பொண்ணு கேட்காதா? பெத்தவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாவுக்கு செய்யுங்க நான் கேட்கும்போது கேட்க மாட்டாங்களா? அப்படின்றது எல்லாருக்குமே அப்பா அம்மா ஒண்ணுதான், அதுல வேறுபாடு இல்லை. அம்மாவோட எந்த டயலாக் அட்வைஸ் கிரிஞ்சா இருக்கு இல்ல பூமரா இருக்கு ஃபீல் பண்றீங்க? போற இடத்துல என்ன பண்ணுவேன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார். சின்ன வயசுல இருந்தே என்ன மெய்டு மாதிரியே ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணும்ன்ற மாதிரியே வளர்ப்பாங்க. வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, எங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டை வச்சு மண்டியில ஒரே அடி அடிப்பாங்க சார். குண்டா வச்சு என்ன கையில கிடைக்குது, இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் எல்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து குச்சியில இருந்து குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன் சார். வாய் கூட கூட ஆடும் சார். எனக்கு வாய் அண்ணா பிடிக்காது. குழந்தை பேசாதான்னு நம்ம ஏக்கப்பட்டு குழந்தைக்கு அப்பா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொல்லி அழுதுட்டு பேசாத வாய்மூடு பேசாதன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க மனம் விட்டு பேசுறதே நம்ம வீட்டில் தான். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, கொழுந்தனார் என்ன நினைப்பாரு, அண்ணி என்ன நினைப்பாங்க, நாத்தனார் என்ன நினைப்பாங்க, கணவரே அவங்க அம்மா பற்றி பேச நினைப்பாங்கன்னு 1008 யோசனையோட தான் அங்கே பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. தான் நினைச்சத ஒரு பொண்ணுக்கு பேசுகிற சுதந்திரம் தன் தாய் தகப்பன்ட்ட தான் இருக்கு. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க. அம்மா பேசுற எந்த டயலாக் அட்வைஸ் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கு? கிரிஞ்சை விட பூமர் தான் சார் Boomer. எனக்கு. ஆமா சார். சின்ன வயசுலயே சார் ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க. 5 மணி ஆயிடுச்சுன்னா வீடு பெருக்கி விளக்கேற்றி அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும். அப்புறம் ஒரு 9th 10th ஆனதுக்கு அப்புறமா ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா நைட்ல வெளியிலேயே போகக்கூடாது. ஸோ இது எல்லாமே போட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஆனால் விளக்கு அணைச்சிருவீங்க? ஏத்தவே மாட்டேன். ஏத்த மாட்டீங்க? ஏத்த மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிப்பேன். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். இவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க, எடுப்பேன். என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை, வெய் நான் வரேன் அப்படின்வேன். உடனே இவங்க வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நான் பண்ண இதுமா பண்றா, நீங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, டைம் என்ன ஆகுது, இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்வாங்க. உடனே எங்க அப்பா கால் பண்ணுவாங்க, என்னப்பா அதோ வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னுவேன். உடனே எங்க அப்பால வருவா விடு, அவளுக்கு தெரியும் எப்போ வரணும்னா அவ வருவா அப்படின்ட்டுருவாங்க. முதல் வந்து எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கேட்கறதே கிடையாது. அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அதனால வர வழி இல்லாம ஆமா, நீங்க எது சமாளிச்சு இருந்தாலும் ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட அப்பாவும் பொண்ணும் போய் தனியா கடகடன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மா கூட வந்து அவ எடுக்க மாட்டா. ஃபாதர்ஸ் டேனா போட்டோ போடுவா, அப்பா கூட நின்று நின்று போட்டோ போடுவா. மதர்ஸ் டேனா ஒரு போட்டோ கூட வராது. நான் காலையில இருந்து எதிர்பார்ப்பேன், ஒரு போட்டோ கூட வராது. ஸ்டோரி போடுறது தான் சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. story. அவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கா, அம்மா பத்தி. அவெல்லாம் அவங்க அம்மாக்காக போட்டிருக்கா, நீ எதுக்குமே பண்ண மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க. அப்பா கூட மட்டும் நிறைய ஸ்டோரி போடுவா. அப்பா சின்ன வயசுல போட்டோ, குழந்தை தூக்குறதுல இருந்து எல்லாமே போட்டோ போட்டு போட்டு ஸ்டோரியா போடுவா. என்னை மட்டும் போடவே மாட்டா. எந்த யதார்த்தத்தை இதுவரைக்கும் என் பொண்ணும் கணவரும் ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? சமையல்லாம் கொஞ்சம் கத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தேன். ஆனா கத்துக்கவும் இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணியும் சமையலும் பண்ண தெரியல சார். நேற்று கூட சாம்பார் வைக்க ஃபோன் பண்றேன் சார். இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதே போற இடத்துல எப்படி இருப்பா, போற இடத்துல எப்படி ரெஸ்பான்சிபிளா பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்களே தவிர, எத்தனை பேர் இப்போ பொண்ணுங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
போற இடம்னு சொன்னா அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் எல்லாமே தெரியும். எப்படி ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், எப்படி சமைக்கணும்னு தெரியும், எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு குக் பண்ண தெரியலனா மெய்ட் வைக்கவும் தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஏர்ன் பண்ணவும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அப்பானா அது வேற சார். அவங்க கையில இருக்கிறது தான் நமக்கு அந்த சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன வயசுலயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அப்பா பேக் போனா இருப்பாங்க. சம்டைம்ஸ் இல்லாம போகலாம். நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். எல்லாமே லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் அப்பா கிட்ட இருக்கலாமே, அப்பா கூட சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். அஃப்கோர்ஸ் வி ஹேண்டில் எவ்ரிதிங். இப்போ அவங்க அப்பா செல்லம் கொடுக்குறாங்க ரைட்டு. அங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா வளர்த்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சார். அம்மா பாரு எப்படி வளர்த்துருக்கா, இது கூட சொல்லி கொடுக்கலையா அப்படின்றது நம்ம வீட்ல என்ன நடக்கிறத அப்படி கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிறணும் சார். அந்த இடத்துல எங்கேயுமே எந்த சூழ்நிலையுமே அப்பாவை சொல்லவே மாட்டாங்க. அதனால டாடி என்ன சொல்லிட்டாரு, போற இடத்துல பிரச்சனை இருந்தானே நீ என் பொண்ணை வேலை வைக்கிற. நான் வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்து அவனுக்கும் சோறு போட்டு நானே பாத்துக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை, என் பொண்ணை வேலை வைக்காத அப்படின்னு சொல்லிடுவாரு. புடுறா அந்த தங்கத்தை. கண்டிஷனே கிடையாது சார். என்ன நல்லா பாத்துக்கினா போதும், என்ன வேலை செய்ய வைக்காம இருந்தா போதும், டாடி ஓகே சொல்லிடுவாரு.